ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர்னுடைய தடுப்பூசி பற்றி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய தடுப்பூசி வந்திருக்கு. இதுக்கு முன்ன வரைக்கும் இன்ஃபெக்ஷனு வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்குரிய தடுப்பூசி இருந்தது. ஆனால் இப்போ வந்து கேன்சருக்குரிய தடுப்பூசி, அதுதான் சர்வைக்கல் கேன்சர். இந்த லேடிஸுக்கு கர்ப்பப்பையினுடைய வாயில வர புற்றுநோய், ரைட்டா? அது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் இருக்கிறதுலேயே ஃபீமேல் கேன்சர்ஸில் அது ரொம்ப சிவியர். அது வந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே கடகடான்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அவங்கள வந்து காப்பாற்றுறதும் கஷ்டம், ரொம்ப டார்ச்சர், ரைட்டா? அதனால் குழந்தைங்கள்லேருந்தே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது அந்த டோஸு ஃப்ரீயாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டா? அண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனுடைய டோஸினுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது கூடிய வரைக்கும் பிஃபோர் மேரேஜே போடுறது தான் நல்லது. ஸோ 9 to 10 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் போடலாம், ரைட்டா? பிஃபோர் மேரேஜே போடுறது தான் ரொம்ப அட்வைசபிள். அப்போ தான் அந்த வைரஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ், ரைட்டா? அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இது கர்ப்பையினுடைய வாயை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ண உடனே அங்கே வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வராமல் இருக்கிறதுக்கு பிஃபோர் மேரேஜ் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல்லையும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் 25 இயர்ஸில் போடலன்னாலும் 25 to 45 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு சப்போஸ் அந்த கேன்சர் வரலன்னாக்கா அவங்களுக்கும் போடலாம். நோ ஹார்ம் இன் தட், ரைட்டா? பட் மோர் அட்வைசபிள் இஸ் ஃபார் தி சில்ட்ரன். ஈவன் மேல் சில்ட்ரனுக்கும் போடலாம். ஏன்னா மேல் சில்ட்ரனுக்கும் தே ஆர் ப்ரோன் டு கெட் திஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் தி பீனிஸ். ஸோ இது எல்லாருக்குமே இதை எப்போ அந்த டோசேஜ் ஷெட்யூல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் ஜீரோ டைமில் ஃபர்ஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறமா 6 months கழிச்சு 2 months கழிச்சு ஒன்று போடுறோம். அப்புறம் 6 months கழிச்சு ஒன்று. ஸோ 3 doses போடணும், ரைட்டா? இதே பிறந்த குழந்தைங்களா இருந்ததுனாக்கா போட்டுட்டு அடுத்தது 6 monthsல ஒரு டோஸ் போட்டுடலாம் இன்ஃபென்ட்ஸ்க்கெல்லாம், ரைட்டா? ஆனால் கொஞ்சம் பெரிய சில்ட்ரனுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டோஸு, அதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் 6 monthsக்கு அப்புறம் 3 doses போட்டுட்டா அவங்க லைஃப் ஃபுல்லாமே ஓரளவு ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதில் வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு. முக்கியமான 2 ஸ்ட்ரெயின், இப்போ 4 ஸ்ட்ரெயினுக்குரிய 4 வெரைட்டி வைரஸ்க்குரிய ஆன்டி டோட் இப்போ கிடைச்சிடுச்சு, ரைட்டா? இப்போ லேட்டஸ்டாக வந்து 9 வெரைட்டி ஆஃப் வைரஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வேக்சின் தயார் பண்ணிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ கூடிய வரைக்கும் உங்கள் எல்லா சில்ட்ரனுக்கும் போடுறீங்களோ அவ்வளவும் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குது, ரைட்டா? அந்த கேன்சர்லேருந்து உங்கள் குழந்தைங்கள தடுக்கலாம். ஓகேங்களா?